இன்னைக்கு திருமாவளவன் மீது வைக்கக்கூடிய இந்த எதிர்வினைகளை, இந்த கீழ் தரம் தாழ்ந்த விமர்சனங்களை ராமதாஸ் அவர்கள் மீது யாராவது வச்சிருக்காங்கன்னா வச்சது கிடையாது. அன்புமணி அவர்கள் மீது யாராவது வச்சிருக்காங்கன்னா வச்சது கிடையாது. ஏன் வைக்க வேண்டியதானா? நீங்க அதே திராவிடத்து கூட கூட்டணி வைக்கிறாங்க. 2009 ஈழ இனப்படுகொலை நடந்துட்டு இருந்தப்போ இதே திராவிட கட்சிகள் கூட கூட்டணி வைத்து இதே மத்திய அரசுல அமைச்சரவையில் பங்கு பெற்றவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சி. இப்பவும் அவங்க கூட்டணிங்கிற ஒரு நகரம் நோக்கி தான் போறாங்க. திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சு தான் இருக்காங்க. ஏன் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்க? இப்போ அந்த இடத்துல வந்து அவங்க ஈக்குவலான இடைநிலை ஜாதிகளா இருக்கிறாங்க, அவங்களை ஈக்குவலா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை. அதை அந்த அந்த திருமாவளவன் மீது வைக்கக்கூடிய விமர்சனத்தை அவங்க மேலே வைக்கிறதுக்கு உங்களுக்கு நாக்கு வரமாட்டுக்கு, எழுத கை வரமாட்டுக்கு. ஆனால் திருமாவளவன் மீது ஈஸியாக அந்த விமர்சனத்தை நீங்கள் வச்சுட்டு போகிறீங்க. இதெல்லாம் வந்து கேடான ஒரு விஷயம், ஒரு கேவலமான ஒரு விஷயம். இந்த ஜாதி வரியிலேருந்து வெளியே வராத பட்சத்தில் இந்த தமிழ் தேசிய அரசில் விடுதலை கிடைக்காது. ஈழ இன அழிப்போட முழு பேக்கப்பும் யார் அப்படின்னா அங்கே இருந்த உயர் ஜாதி மட்டும்தான், ஈழ வெள்ளாளர்கள் மட்டும்தான். ஈழ வெள்ளாளருடைய சதி சிங்களவருடைய சதியை விட, சிங்களவருடைய காழ்ப்புணர்வை விட மற்ற பிற தமிழ் ஜாதிகள் மீது அதிகமாக இருந்தது.